அவருக்கு வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சவங்க பெரிய பெரிய இந்த கார் கம்பெனி, ஒரு கார் கம்பெனி, அந்த கார் கம்பெனி உள்ளவங்க என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய எதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்லுங்கள். கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஸ்கேமில் ஒரு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஒரு நாலேஜ் இருக்கோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யூஆர்எல்னா என்ன, சேஞ்சஸ் பண்ணி அந்த எஸ்பிஐ பேங்க்குக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் செக்கு கொடுத்தோம், செக் வந்து இன்னும் இருக்குன்னு வந்து சேரல, அதனால் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்க அது சின்ன ஒரு 0 ஒன்று போட்டாங்க. இந்த மெயிலுக்கு 0 போட்டுருக்காங்க. அல்பபெட்டு தெரியல, அல்பபெட்டுக்கு பதிலாக அல்பபெட் பதிலாக நியூமரல் அந்த பார்த்துட்டாரு. சரி யூஸ்வலாக அனுப்புகிற மெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, தலைவர் அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு கூட அனுப்பி விட்டார். பேங்க் மேனேஜர் அனுப்பின அடுத்த நிமிஷம் அங்கே டெபிட் ஆகுது. அங்கே உள்ள ஆடிட்டர் மேலே ஒரு அட்ரஸ் கார்டு நீளமாக இருக்கும், அதை நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஐடி, ஒரு என்ன சொல்றது, ஒரு கோடு, அதுதான் அந்த அட்ரஸ் யாருமே பார்க்க மாட்டோம், அதோடைய அவுட்புட்டை தான் பார்ப்போம். அந்த அவுட்புட்டுனா எப்படி அந்த லோகோ இருக்கும், இதை தான் நம்ம பார்ப்போம், மேலே யாரும் பார்க்க மாட்டோம். ஒன்று அவருக்கு ஃபோனில் செக் பண்ணணும். ஃபோனில் போய் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா, சார் நம்பர் ஐடி கொடுத்தீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணி அப்படி பழகலை அப்படின்னா, அவர் பேர்லேயே வந்து நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டாக பழகி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை திருட கூட்டம் நிறைய இருக்கு. சஞ்சய் Yes, Arjun.